வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். லாஸ்பேட்டை தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படும். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதனை ஆதரித்து மாநில தலைவர் பிரச்சாரம். மாநில அந்தஸ்து பெற்றுத்தர மத்திய அரசுக்கு கூடுதல் அழுத்தம் கொடுக்கப்படும். பெண்களுக்கு இலவச பயணம் உள்ளிட்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் அமைச்சர் லட்சுமி நாராயணன். தேர்தலை முன்னிட்டு 3 நாட்களுக்கு மதுபான விற்பனைக்கு தடை. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன் தொகுதி மக்களை நேரடியாக சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து லாஸ்பேட்டையில் உள்ள ஜீவானந்தபுரத்தில் உள்ள பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்களிடம் அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்ததுடன் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளையும் விளக்கி கூறினார். பொதுமக்கள் அனைவரும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்தியநாதன் அவர்களையும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் அவர்களையும் வரவேற்கும் விதமாக பட்டாசுகள் வெடித்தும் பிரம்மாண்ட மாலை அணிவித்தும் பொன்னாடை அணிவித்தும் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் மிகுந்த ஆரவாரத்துடன் வரவேற்றனர்.
தமிழ்நாட்டிற்கு ஒரு பழனிசாமி என்றால் புதுச்சேரிக்கு ஒரு ரங்கசாமி என்றும், புதுச்சேரியின் இரட்டை என்ஜின் ஆட்சி டப்பா என்ஜின் ஆட்சி என்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் நடைபெற்ற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்களுக்கும் வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து பேசிய மு.க. ஸ்டாலின், தமிழ்நாட்டின் சகோதர மாநிலமான புதுச்சேரிக்கு வந்துள்ளேன். தேர்தல் தேதிகள் மாறலாம், ஆனால் மக்களின் உணர்வுகள் மாற்ற முடியாது. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வாழ்ந்த மண்ணில் பேசுவதில் பெருமை கொள்வதாக தெரிவித்தார். தமிழின் மரியாதை, அடையாளம் மற்றும் உரிமைகளை காக்க வேண்டியது அவசியம் என்றும், தமிழகத்தில் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் எண்ணமே புதுச்சேரியிலும் இருப்பதாகவும், சங்கி கூட்டத்தை விரட்டியடிக்க வேண்டும் என்று கூட்டத்தில் முழக்கம் எழுப்பினார். மேலும் ஆளுநர் மூலமாக ரங்கசாமியை பொம்மை முதலமைச்சராக வைத்திருக்கிறார்கள். புதுவையில் ஆளினால் ஆளுநர் என குற்றம் சாட்டிய அவர், தமிழ்நாட்டில் இருந்த அடிமை ஆட்சி போலவே இங்கும் நிலைமை உள்ளது என்று ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியை விமர்சித்தார். ரங்கசாமி பதவிக்காக மாறி மாறி செல்வார். பாஜக மீதுள்ள பாசத்தால் புதுச்சேரி மக்களுக்கு துரோகம் செய்தது நியாயமா என கேள்வி எழுப்பிய அவர், உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படாதது உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தார். தமிழ்நாட்டில் செயல்படுத்தும் திராவிட மாடல் திட்டங்களை இங்கும் செயல்படுத்துவோம். புதுச்சேரிக்கு மாநில தகுதி பெற்றுத்தர பாடுபடுவோம் என உறுதியளித்தார். மேலும் ஆதரவற்ற முதியவர்கள் வாழ மகிழ்ச்சி இல்லங்கள் அமைக்கப்படும். காரைக்காலை நெற்களஞ்சியமாக மாற்றி தானிய கிடங்குகள் தொடங்கப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் செயல்படுத்தும் திராவிட மாடல் திட்டங்களை இங்கும் செயல்படுத்துவோம். புதுச்சேரிக்கு மாநில தகுதி பெற்றுத்தர பாடுபடுவோம் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் செய்த பணிகளை விட இன்னும் சிறப்பாக செயல்பட்டு லாஸ்பேட்டை தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவேன் என்று காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன் அவர்களை ஆதரித்து மாநில தலைவர் வைத்தியலிங்கம் உறுதி அளித்துள்ளார். லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தேர்தல் இறுதிக்கட்டத்தை முன்னிட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதன் ஒரு பகுதியாக பெரிய அளவில் இருசக்கர வாகன பேரணி நடத்தப்பட்டது. பேரணியில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கட்சியின் கொடிகளை ஏந்தி முழக்கங்களுடன் ஊர்வலமாக சென்றனர். இந்த நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் தனது உரையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் செய்த பணிகளை விட இன்னும் சிறப்பாக செயல்பட்டு லாஸ்பேட்டை தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவோம் என உறுதியளித்தார். மேலும் இந்த பிரச்சார நிகழ்வில் ஆயிரக்கணக்கான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு உற்சாக ஆதரவு தெரிவித்தனர். இருசக்கர பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் காரணமாக தொகுதி முழுவதும் தேர்தல் உற்சாகம் அதிகரித்தது. அதனால என்னால முடிஞ்சதை வயசிருக்கிறேன், தொகுதி அடிப்படை வேலையை செஞ்சிருக்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் உழைக்கிறதுக்கு இந்த முறை நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும். இன்னும் விடுபட்ட வேலைகள் அனைத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். இதை செய்யறேன் அதை செய்யறேன்றாரு. நிச்சயமா சொல்றேன், அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ரங்கசாமி பகுதியிலேயே நான் பட்டா கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு சொல்லி இதுவரை கொடுக்காது இருக்கிறேன். பாஜகவின் எந்த சதி திட்டத்தையும் தமிழகத்தில் நுழைய விடாமல் ஸ்டாலின் தடுத்து வருவதாகவும், தமிழ்நாட்டை போன்று புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தோளில் ஏறி நின்று பாஜக சவாரி செய்வதாக புதுச்சேரியில் பரப்புரை மேற்கொண்ட தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் மதசார்பற்ற கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து புதுச்சேரி மரப்பாலம் சந்திப்பு மற்றும் அண்ணா சாலை அருகே தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், புதுவை மக்கள் வெறுப்பு அரசியலுக்கு இடம் தர மாட்டார்கள். அப்படிப்பட்ட புதுவையில் பாசிச பாஜக சக்திகளின் ஊடுருவல் அதிகமாகிவிட்டது. மக்கள் விரோத திட்டங்களை சோதித்து பார்க்கும் இடமாக புதுவையை பாஜக மாற்றி வருகிறது. பாஜகவின் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்திவிட்டனர். குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்துள்ளனர். இளம் தலைமுறை எதிர்காலத்தை கெடுக்கும் திட்டங்களை ஒவ்வொன்றாக புதுவையில் அமல்படுத்தி வருகின்றனர் என குற்றம் சாட்டினார். பாஜகவின் எந்த சதி திட்டத்தையும் தமிழகத்தில் நுழைய விடாமல் ஸ்டாலின் தடுத்து வருகிறார் என கூறிய உதயநிதி, புதுவை மண் சுயமரியாதை மண் என்பதை இந்த முறை நிரூபித்து காட்ட வேண்டும். மாநில அரசும் ஒன்றிய அரசும் ஒன்றாக கூட்டணியாக இருந்தால் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இரட்டை என்ஜின் ஆட்சி என மோடி கூறுகிறார். டபுள் என்ஜின் ஆட்சியால் புதுவைக்கு ஏதாவது வளர்ச்சி திட்டம் வந்துள்ளதா?
உரிமைகள் கிடைத்துள்ளதா? திராவிட என்ஜின் என்ற சிங்கிள் என்ஜின் மூலமாக இரட்டை இலக்க வளர்ச்சியை தமிழகத்தில் ஸ்டாலின் கொடுத்துள்ளார் என்றும் உதயநிதி தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அதிமுக தோளில் ஏறி நின்று பாஜக சவாரி செய்வது போல புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் தோளில் ஏறி நின்று பாஜக சவாரி செய்கிறது. புதுவை மக்கள் மீது ஒன்றிய அரசுக்கு அக்கறை இருந்திருந்தால் மக்களின் கோரிக்கையான மாநில அந்தஸ்தை வழங்கினார்களா? 16 முறை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியும் மாநில அந்தஸ்தை வழங்கவில்லை. மோடியால் செய்ய மனசில்லை. தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி மூலம் கண்ட்ரோலில் வைப்பது போல புதுவையை கண்ட்ரோலில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என பாஜக நினைக்கிறது. புதுவையில் கவர்னர் கையில்தான் அனைத்து அதிகாரமும் குவிந்துள்ளது. மாநில அந்தஸ்து கிடைத்தால் கவர்னருக்கு அதிகாரம் இல்லாமல் போய்விடும். கவர்னரை வைத்தே புதுவையை ஆளலாம் என பாஜக நினைக்கிறது. சட்டசபையில் எதிர்க்கட்சி வெளிநடப்பு செய்து பார்த்திருப்பீர்கள். ஆனால் தமிழ்நாட்டில்தான் முதல் முறையாக கவர்னரே வெளிநடப்பு செய்துள்ளார். புதுவையில் அனைத்து விஷயத்திலும் கவர்னரின் தலையீடு உள்ளது. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கு மதிப்பில்லை. ஒன்றிய அரசு நியமிக்கும் கவர்னர்கள் தான் அனைத்தையும் தீர்மானிக்கின்றனர். புதுவையை டெல்லியிலிருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்குகின்றனர் என்றும் உதயநிதி பேசினார். இந்த நிலையை மாற்ற நீங்கள் திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியை ஆதரிக்க வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை விரட்டியடிக்கப் போவது போல புதுவையிலும் அந்த கூட்டணியை விரட்டியடிக்கும் நேரம்தான் இந்த தேர்தல் என்றார் உதயநிதி. புதுவை அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்டு ஆட்சி அமைந்த ஒரே ஆண்டில் 10,000 பணியிடங்கள் நிரப்பப்படும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாதம் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படும். தமிழக தாயுமானவர் திட்டம் மூலம் முதியோருக்கு ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும். புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்படும். AFT, பாரதி, சுதேசி ஆலைகள் திறக்கப்பட்டு ஜவுளி பூங்கா அமைக்கப்படும். என்ஆர் காங்கிரஸ், பாஜக அரசால் மூடப்பட்ட அரசு நிறுவனங்கள் திறக்கப்பட்டு நவீனமயமாக்கப்படும். புதுவையிலும் பெண்களுக்கு விடியல் பயண திட்டம் செயல்படுத்தப்படும். நெரிசலை குறைக்க மேம்பாலங்கள் கட்டப்படும். புதுவையில் இருமொழி கொள்கை அமல்படுத்தப்படும். மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும். விளையாட்டுத்துறை மேம்படுத்தப்படும். 10 ஆண்டுகளுக்கு மேல் நிறுத்தப்பட்டுள்ள வீட்டுமனை பட்டா வழங்கப்படும். தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் புனரமைக்கப்பட்டு மானியத்துடன் கடனுதவி வழங்கப்படும். இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற 9ஆம் தேதி சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்றும் உதயநிதி கேட்டுக்கொண்டார். பிரச்சாரத்தின் போது திமுக மாநில அமைப்பாளர் சிவா, வேட்பாளர்கள் கோபால், கார்த்திகேயன், சம்பத், செந்தில்குமார், விக்னேஷ் கண்ணன், அனிபால் கென்னடி உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஊசடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் தீபாய்ந்தனுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி பாஜகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீபாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். அதன் ஒரு பகுதியாக சேதராப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தானுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி பாஜக பிரமுகர்கள் நாகரத்தினம், தங்கராஜ், புருஷோத்தமன் ஆகியோர் தலைமையில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று தேசிய ஜனநாயக கட்சியின் பாஜக வேட்பாளர் தீபாய்ந்தானுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி கட்சி பிரமுகர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், ஊர் தலைவர்கள், பொதுமக்கள், மகளிர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். 30,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை நேரில் சந்தித்த ஒரே வேட்பாளர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சாதனை பிரச்சாரத்தை மேற்கொண்டார். காமராஜ் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் வேட்பாளரான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அவர் போட்டியிடும் தர்பூசணி சின்னத்திற்கு ஆதரவு கோரி தொகுதி முழுவதும் வீடுதோறும் சென்று வாக்கு சேகரித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்தலில் புதுச்சேரியில் இதுவரை எந்த சட்டமன்ற வேட்பாளரும் மேற்கொள்ளாத விதமாக ஒவ்வொரு வாக்காளரையும் நேரில் சந்தித்து அவர்களின் கருத்துகளையும் குறைகளையும் கேட்டறியும் தனித்துவமான முறையை ஜோஸ் சார்லஸ் மார்டின் கடைபிடித்தார். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தினமும் காலை முதல் மாலை வரை தொடர்ந்து மக்களை சந்தித்தார். இதுவரை 30,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை நேரில் சந்தித்து அவர்களிடம் தனது தேர்தல் வாக்குறுதிகளை விளக்கி ஆதரவை பெற்றுள்ளார். வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கும் பொழுது குடிநீர், சாலை வசதி, கழிவுநீர் வடிகால், தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து மக்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளை கவனமாக பதிவு செய்து தேர்தலில் வெற்றி பெற்றால் அவற்றுக்கு முன்னுரிமை அளித்து தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார்.
மேலும் பெண்கள், முதியோர், இளைஞர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருடன் நேரடியாக உரையாடி அவர்களின் தேவைகளை புரிந்து கொள்ளும் முயற்சியில் அவர் ஈடுபட்டார். இந்த நேரடி சந்திப்பு பிரச்சாரம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. மக்களை நேரில் சந்திப்பதே உண்மையான அரசியல். அவர்களின் பிரச்சனைகளை அறிந்து அதற்கான தீர்வுகளை வழங்குவதே என் நோக்கம். அதற்காகவே ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று வாக்கு சேகரித்தேன் என்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். மக்களுடன் நேரடி தொடர்பை உருவாக்கி அவர்களின் நம்பிக்கையை பெற்ற ஒரே வேட்பாளராக ஜோஸ் சார்லஸ் மார்டின் உருவெடுத்தார். அவரது இந்த முறையான பிரச்சாரம் காமராஜர் நகர் தொகுதியில் தேர்தல் களத்தை விறுவிறுப்பாக மாற்றியுள்ளது. காமராஜர் நகர் தொகுதி சுயேட்சை வேட்பாளர் கோபியை ஆதரித்து இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி தொகுதி முழுவதும் திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டனர். காமராஜர் நகர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் கோபி தண்ணீர் தொட்டி சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவருக்கு இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி முழு ஆதரவு அளித்து காமராஜர் நகர் தொகுதி முழுவதும் மக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் இருந்து வேட்பாளர் கோபியை ஆதரித்து இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் திறந்தவெளி வாகன பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். இதில் காமராஜர் நகர் தொகுதி முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர்கள் சுயேட்சை வேட்பாளர் கோபியை ஆதரித்து தண்ணீர் தொட்டி சின்னத்தில் வாக்களிக்குமாறு மக்களை கேட்டுக் கொண்டனர். இதில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் வேட்பாளர் கோபியின் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஏம்பலம் தொகுதியை சிறந்த முதன்மை தொகுதியாக மாற்றுவதே என்னுடைய கடமையாக உள்ளது என முன்னாள் அமைச்சர் கந்தசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். ஏம்பலம் தொகுதியில் கை சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தேர்தல் பிரச்சாரத்தின் கடைசி நாளான இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலரும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். முன்னதாக அவருடைய குலதெய்வமான கிருமாம்பாக்கத்தில் உள்ள முன்னணி வீரன் கோவிலில் சிறப்பு அபிஷேகங்கள் செய்து சுவாமி தரிசனம் செய்தார். அப்பொழுது கிருமாம்பாக்கம் பெட்டு பகுதியில் உள்ள பொதுமக்கள், இளைஞர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் திரளாக கலந்து கொண்டு வேட்பாளர் கந்தசாமிக்கு ஆரத்தி எடுத்து பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்து கை சின்னத்தில் வாக்குகளை சேகரித்தனர். அப்பொழுது கந்தசாமி பேசுகையில், ஆதிதிராவிடர் மக்களுக்கு உள்ளது போல் ஏழை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவச திட்டத்தை கொண்டு வருவேன். அதேபோல் தொடர்நோய் உள்ள பிற்படுத்தப்பட்ட ஏழை மக்களுக்கு மாதாந்திர நிதி உதவி அளிக்கப்படும். கிருமாம்பாக்கம் ஏரிக்கரையை சுற்றுலா தலமாக மாற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்கப்படும். வீட்டுமனை இல்லாத குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். பணிகளை நிறுத்தி வைக்கப்பட்ட மற்றும் மூடப்பட்டுள்ள சமுதாய நலக்கூடத்தை விரைவில் சரி செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்படும். சாலை வசதி, நல்ல குடிநீர், வடிகால், வாய்க்கால் போன்ற அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து தரப்படும். மேலும் ஏம்பலம் மற்றும் கிருமாம்பாக்கம் பகுதியில் 1000 குடும்பங்கள் குடியிருக்கும் சமத்துவபுரம் அமைக்கப்படும். கரிக்கலாம்பாக்கம், ஏம்பலம், சேலியமேடு பகுதியில் விவசாய உற்பத்தி பொருள் நியாய விலை விற்பனை கூடம் அமைக்கப்படும். படித்த இளைஞர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும். கரிக்கலாம்பாக்கம் மற்றும் கிருமாம்பாக்கத்தில் ஒரு உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்படும். அனைத்து கிராமங்களிலும் புதிதாக நூலகம் மற்றும் விளையாட்டு திடல் அமைத்துக் கொடுக்கப்படும். மகளிர் சுய உதவி குழுவினருக்கு கடன் வழங்கி ஆண்டிற்கு 50,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். தொகுதியில் மகளிர் தொழில் பயிற்சி கூடங்கள் அமைத்து அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து வாழ்வாதாரத்தை உயர்த்தப்படும். உள்ளூரில் இருக்கும் நிறுவனங்களில் உள்ளூர் இளைஞர்களுக்கே வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும். கிராமங்களில் சிறுவர் பூங்காக்கள் மற்றும் கலையரங்குகள் அமைத்து தரப்படும். மகளிர் கல்லூரி, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, மகளிர் உறைவிட பள்ளி அமைக்கப்படும். விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு பணி பாதுகாப்பு மற்றும் இழப்பீடு நிதி வழங்கப்படும். மீனவ மக்களை பொறுத்தவரை மீனவர் கிராமங்கள் அருகிலேயே பெட்ரோல் பங்க் அமைத்து அவர்களுக்கு மானிய விலையில் டீசல் வழங்கப்படும். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பெருக்கும் பொருட்டு மீன்பிடி துறைமுகம், தூண்டில் வளைவு, மொத்தத்தில் ஏம்பலம் தொகுதி ஒரு சிறந்த முதன்மை தொகுதியாக மாற்றுவதே என்னுடைய கடமையாக எடுத்துக்கொள்வேன் என முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தெரிவித்தார். மாநில அந்தஸ்து பெற்றுத் தருவதற்கு மத்திய அரசுக்கு கூடுதல் அழுத்தம் கொடுக்கப்படும் என்றும், புதுச்சேரி அரசின் மின்சார நகர பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வெளியிட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் ஆளுகின்ற அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தல் அறிக்கை புதுவையில் வெளியிடப்பட்டது. இதனை கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி ஒப்புதலுடன் என்ஆர் காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் முன்னிலையில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் வெளியிட்டார். அதில் புதுச்சேரி மாநிலத்திற்கான மாநில அந்தஸ்து பெறுவதற்கான அவசியம் அதிகரித்துள்ளது. எனவே புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற கூடுதல் அழுத்தம் தரப்படும்.
நிர்வாக ரீதியில் இருக்கும் சிக்கல்களை தீர்க்க மத்திய உள்துறை அமைச்சகத்துடன் ஆலோசித்து நிர்வாக நடைமுறை விதிகளை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் மாண்பினை உறுதி செய்யும் வகையில் திருத்தி அமைக்கப்படும். உள்ளாட்சி தேர்தல்களை விரைவில் நடத்தி பஞ்சாயத்து வளர்ச்சி நிதியை பெற முயற்சிகள் எடுக்கப்படும். சேதராப்பட்டில் 100 ஏக்கரில் சென்னை IIT-யின் உயர்தர கல்வி மற்றும் தகவல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் துவங்கப்படும். அதன் ஆலோசனைப்படி அங்கு 600 ஏக்கரில் அமையவுள்ள தொழில் பூங்காவில் அடுத்த 10 ஆண்டுகளில் 40,000 இளைஞர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வாய்ப்புகள் கிடைக்கும் என்று தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. அதேபோன்று மஞ்சள் நிற ரேஷன் அட்டைதாரர்களையும் மாநில அரசின் செலவில் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் சேர்த்து அனைத்து மக்களும் 5 லட்சம் ரூபாய் காப்பீடு பெற வழிவகுக்கப்படும். புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழகத்தின் நகர மின்சார பேருந்துகளில் மகளிருக்கு இலவச பயணம், அனைத்து தனியார் பள்ளி மாணவர்களுக்கும் சத்துணவு வழங்கும் திட்டம் அமலாக்கப்படும். செல்வமகள் திட்டத்தின் கீழ் பிறக்கும் பெண் குழந்தைகளுக்கான வைப்பு நிதி 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். மஞ்சள் நிற குடும்ப ரேஷன் அட்டை கொண்ட குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் அறிவிப்புகள் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரின் தொழிற்சாலையில் வருமான வரித்துறை மற்றும் தேர்தல் துறையினர் நடத்திய சோதனையில் டோக்கன்கள், வெள்ளி நாணயங்கள், டி-ஷர்ட்டுகள், ரொக்க பணம் என 2.85 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ராஜேந்திரன் என்கிற ஈரம் ராஜேந்திரன் போட்டியிடுகிறார். இவர் ஈரம் பவுண்டேஷன் என்கிற தொண்டு நிறுவனம் நடத்தி வருகிறார். மேலும் இயக்குனர் அமீர் மற்றும் போதைப் பொருள் வழக்கில் கைதாகி சிறைக்கு சென்று ஜாமீனில் வந்துள்ள ஜாபர் சாதிக் ஆகியோருக்கு நெருங்கிய நண்பர். இதனால் இவர் திரைத்துறையில் முதலீடு, ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பல்வேறு தொழில்கள் செய்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று காலை முதல் இயக்குனர் அமீருக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். அதேபோல் காங்கிரஸ் வேட்பாளர் ராஜேந்திரனுக்கு சொந்தமான அலுவலகம், தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையில் உள்ள தொழிற்சாலை, அவரது நண்பர் வீடு உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறை மற்றும் தேர்தல் துறையினர் காலை 7 மணி முதல் நள்ளிரவு வரை சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் வேட்பாளர் ராஜேந்திரன் புகைப்படம் பதித்த 1400 வெள்ளி நாணயம், 840 கிராம், 599 டோக்கன்கள், 65,000 ரூபாய் ரொக்கம், அவரது புகைப்படத்துடன் 100 டி-ஷர்ட்டுகள் என 2.85 லட்சம் மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அங்கிருந்த மேலாளர் ராஜாவிடம் விசாரணை செய்ததில் முத்தியால்பேட்டை தொகுதி வாக்காளர்களுக்கு கொடுக்க பரிசு பொருட்கள் மற்றும் பணம் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள், பணம் மற்றும் ராஜாவுடன் தன்வந்திரி நகர் காவல் நிலையம் சென்ற அதிகாரிகள் பொருட்கள் மற்றும் ராஜாவை காவல் நிலையத்தில் ஒப்படைத்து புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரியில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மதுபான விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி மார்ச் 15ஆம் தேதி முதல் நடத்தை விதிமுறை அமலுக்கு வந்தது. தேர்தல் செயல்முறை மே 6ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும். புதுச்சேரியில் தேர்தலையொட்டி மதுபான விற்பனைக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை தேர்தல் துறை விதித்திருந்தது. தினமும் மதுபான விற்பனையை கணக்கு காட்ட வேண்டும், அனைத்து கடைகளிலும் CCTV கேமரா வைக்க வேண்டும் என்ற விதி பிறப்பிக்கப்பட்டிருந்தது. வாக்குப்பதிவு வரும் 9ஆம் தேதி நடைபெறுவதையொட்டி இன்று முதல் 3 நாட்களுக்கு மதுபான விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவோடு விற்பனையில் நிறைவு பெற்றதால் உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் மதுபான கடைகளை கூடி மது பாட்டில்களை வாங்கி சென்றனர். நேற்று இரவு 10 மணிக்கு அனைத்து மதுபான கடைகளுக்கும் கலால் துறையினர் சீல் வைத்துள்ளனர். முன்னதாக மதுபான கிடங்குகளுக்கு நேற்று மாலை 5 மணிக்கு சீல் வைக்கப்பட்டது. புதுச்சேரியில் மட்டும் 453 மதுபான கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தடையை மீறி மதுபானங்கள் விற்பனை செய்தால் பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கலால் துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தெரிவித்த தாசில்தார் ராஜேஷ் கண்ணா, புதுச்சேரியில் 19 எல்லைகளில் செக் போஸ்ட் அமைக்கப்பட்டு 24 மணி நேரமும் மதுபான நடமாட்டம் கண்காணிக்கப்படும். இது மட்டுமல்லாது கலால் துறையில் வைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையில் மதுபான கடைகள், கிடங்கு மற்றும் 19 எல்லைகள் 24 மணி நேரமும் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் என தெரிவித்தார். ராகுல் காந்தி எப்பொழுதும் கனவு உலகத்தில் மிதப்பதாக புதுச்சேரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பாஜக சாதனை விளக்க பொதுக்கூட்டம் திருக்கனூர் கடைவீதியில் நடைபெற்றது. அமைச்சர் நமச்சிவாயம் வரவேற்றார். மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா முன்னிலை வகித்தார்.
இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு மண்ணாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. நீங்கள் 2வது முறையாக பிரதமர் மோடியின் ஆட்சியை மீண்டும் புதுவையில் அமைக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை மிகப்பெரிய பெரும்பான்மையோடு வெற்றி பெற செய்யுங்கள். நம் புதுச்சேரியை உயர்ந்த உன்னதமான இடத்திற்கு எடுத்து செல்வோம் என்ற உறுதியை நான் கொடுக்கிறேன். புதுச்சேரியில் இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த காங்கிரசின் நாராயணசாமி அரசு புதுச்சேரியை மிகவும் பின்தங்கிய மாநிலமாகவும் பிற்போக்குள்ள இடமாகவும் அமைத்திருந்தது. இதையெல்லாம் சரி செய்யவே 5 ஆண்டுகள் நம்முடைய ஆட்சி சரியாக இருந்தது. இப்போது நாம் வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மீண்டும் பெரும்பான்மையான வெற்றியை பெற செய்ய வேண்டும். நான் எத்தனையோ தேர்தலை சந்தித்துள்ளேன். ஆனால் எனக்கு கூட ஒரு வேலைவாய்ப்பு முகாம் நடத்த முடியும் என்ற நம்பிக்கை வந்ததில்லை. ஆனால் நமச்சிவாயம் ஏராளமான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரும் வகையில் இங்கு வேலைவாய்ப்பு முகாமை வெற்றிகரமாக நடத்தியுள்ளார். எதிர்த்தரப்பில் உள்ள இந்தியா கூட்டணியில் இப்போதே ஆட்சிக்காகவும் பதவிக்காகவும் சண்டை போட்டு அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியில் இருந்து சிபிஐ, சிபிஎம் தனித்து சென்று போட்டியிடுகிறார்கள். திமுகவும் காங்கிரசும் கூட ஒன்றாக இல்லாமல் 5 தொகுதிகளில் ஒருத்தருடன் ஒருத்தர் மோதிக்கொண்டு மல்லுக்கு நிற்கிறார்கள். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான பாஜக, என்ஆர் காங்கிரஸ், லட்சிய ஜனநாயக கட்சி, அதிமுக என அனைத்து கட்சிகளும் ஒன்றோடு ஒன்று உறுதியாக இருந்து ஒரு ஒற்றுமையை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறோம். நாராயணசாமி ஆட்சி காலத்தில் ஊழல்தான் உச்சத்தில் இருந்தது. மருத்துவக் கல்லூரியில் இடஒதுக்கீட்டில் கொடுக்க வேண்டிய சீட்டை கூட கூவி கூவி விலைக்கு விற்றார்கள். பட்டியலின மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சீட் கூட லஞ்சத்துக்காக விற்கப்பட்டது. நம்முடைய அறிக்கைப்படி 15,000 கோடி ரூபாய் அளவுக்கு காங்கிரஸ் அரசு சென்டெக் மோசடியில் ஈடுபட்டுள்ளது. சிஐஜி அறிக்கையில் சொன்ன 15,000 கோடி இருந்தால் 3 ஆண்டு காலம் புதுச்சேரி வளர்ச்சிக்கான பட்ஜெட்டை போட்டிருக்கலாம். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வேலையில்லாத திண்டாட்டம் 47% உயர்ந்திருந்தது. நம்முடைய ஆட்சி காலத்தில் வேலையில்லா திண்டாட்டம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று எடுத்த தொடர் முயற்சியால் 47%ஆனது 4.3% குறைக்கப்பட்டுள்ளது. 2 நாட்களுக்கு முன்பு ராகுல் காந்தி கேரளாவுக்கு சென்றார். அங்கு அவர் சொன்னார், வளைகுடா நாட்டில் நடக்கும் போரின் காரணமாக பெட்ரோல், டீசல் விலை உயர்கிறது, அவை கிடைக்காமல் போகிறது என்று கூறியுள்ளார். ராகுல் காந்தி எப்போதும் கனவு உலகத்தில் மிதக்கிறார். அவர் சொன்னது உண்மைதான். பெட்ரோல் விலை 458ஆகவும் டீசல் விலை 520ஆகவும் உயர்ந்துள்ளது. அது இந்தியாவில் இல்லை. ராகுல் காந்தி எப்போதும் நேசிக்கும் பாகிஸ்தானில்தான் அந்த விலையில் விற்கப்படுகிறது. உலகம் முழுவதும் பெட்ரோல், டீசல் கிடைக்கவில்லை. யாரும் அலுவலகத்திற்கு செல்ல முடியவில்லை. வார நாட்கள் 3ஆக குறைக்கப்பட்டுள்ளது. எல்லோரும் வீட்டிலிருந்து வேலை செய்யுங்கள் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் மோடி ஆட்சியில் பெட்ரோல், டீசல் மக்களுக்கு எளிதாக கிடைக்கிறது. 1 ரூபாய் கூட விலை உயரவில்லை. புதுச்சேரியை சாதாரண மாநிலமாக அல்ல, தகவல் தொழில்நுட்பத்தில் உயர்ந்த மாநிலமாக மாற்றுவதற்கான மிக அருமையான திட்டங்கள் தீட்டப்படுகிறது. இங்கு ஐடி மிகப்பெரிய உயரம் வர வேண்டும். பல்வேறு தகவல் தொழில்நுட்பத்தில் முன்மாதிரியான முன்னேறிய மாநிலமாக மாற்ற உறுதி பூண்டுள்ளோம். புதுச்சேரியின் வாழ்வாதாரமாக திகழும் மீனவர்களுக்கான உதவித்தொகை 8,000 ரூபாயில் இருந்து 12,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ளோம். பிரதமரின் விவசாயிகளுக்கான உதவித்தொகை 6,000 ரூபாயிலிருந்து 8,000 ரூபாயாக உயர்த்தப்படும். விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு ஒரு கறவை மாடு அல்லது 2 ஆடுகள் இலவசமாக வழங்கப்படும். இப்படியெல்லாம் ஒவ்வொரு துறையாக பார்த்து வளர்ச்சி திட்டங்களை கொடுத்து புதுச்சேரியை முன்னேறிய மாநிலமாக மாற்ற திட்டமிட்டுள்ளோம். ஆனால் ராகுல் காந்தி பாகிஸ்தானை பார்த்து இங்கு தேவையில்லாமல் பயமுறுத்திக் கொண்டிருக்கிறார். புதுவையின் வளர்ச்சி மிகப்பெரிய வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் அமைச்சர் நமச்சிவாயத்தை மீண்டும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற செய்ய வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரிய வெற்றியை தந்து மீண்டும் ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். உழவர்கரை தொகுதியில் பிரபாதேவி வீரராகு சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதி சுயேட்சை வேட்பாளர் பிரபாதேவி வீரராகு தேர்தல் பிரச்சாரத்தின் இறுதி நாளான இன்று தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் அனல் பறக்கும் சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இன்று காலை முதலே கவுண்டன்பாளையம், விவிபி நகர், பெரியார் நகர், ஜவஹர் நகர், பூமியான்பேட்டை, புதுப்பேட்டை மற்றும் செல்லபெருமாள்பேட்டை உள்ளிட்ட தொகுதியின் முக்கிய ஊர்களில் அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஏராளமான ஆதரவாளர்கள் புடைசூழ வீடு வீடாக சென்று பிரபாதேவி வீரராகு தனது கேஸ் சிலிண்டர் சின்னத்திற்கு ஆதரவு கோரினார். செல்லும் இடமெல்லாம் தொகுதி மக்கள் அவருக்கு பூரண கும்ப மரியாதையுடன்
உற்சாக வரவேற்புடனும் ஆதரவு தெரிவித்தனர். குறிப்பாக பெண்களின் வாழ்வாதார மேம்பாடு மற்றும் தொகுதியின் அடிப்படை வசதிகளை சீரமைப்பதே தனது முதன்மை நோக்கம் என அவர் பொதுமக்களிடம் வாக்குறுதி அளித்தார். தேர்தல் களம் நிறைவடையும் இறுதி நேரத்தில் நூற்றுக்கணக்கான தொண்டர்களுடன் அவர் மேற்கொண்ட இந்த மாபெரும் பேரணி உழவர்கரை தொகுதியையே அதிர செய்தது. காமராஜர் நகர் தொகுதியில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை உற்சாகமாக நிறைவு செய்தார் ஜோஸ் சார்லஸ் மார்டின். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை சிறப்பாக நிறைவு செய்தார். திறந்தவெளி வாகனத்தில் சாரம் பகுதியிலிருந்து புறப்பட்ட அவர் வெங்கடேஸ்வர நகர், பாலாஜி நகர், அண்ணாமலை நகர், கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர், தேவகி நகர், சங்கரதாஸ் நகர், கெனடி கார்டன், சாமிப்பிள்ளை தோட்டம், வள்ளலார் சாலை உள்ளிட்ட பல பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். தொகுதி முழுவதும் வாகனத்தில் நின்றபடி பொதுமக்களுக்கு கையசைத்து வணக்கம் தெரிவித்த அவர் தாம் போட்டியிடும் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். குறிப்பாக வாக்குச்சீட்டில் 6ஆம் எண்ணில் உள்ள தர்பூசணி சின்னத்திற்கு ஆதரவு தருமாறு மக்களிடம் வலியுறுத்தினார். சாலையோர வாகனங்களில் திரண்டிருந்த மக்கள் அவரை வரவேற்று கையசைத்து மகிழ்ச்சி தெரிவித்தனர். இதனால் பிரச்சாரத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது. தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் இருபுறங்களிலும் இருசக்கர வாகனங்களில் புடைசூழ்ந்து சென்றனர். அப்போது ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேசுகையில், வெற்றியின் சின்னம், நியாயத்தின் சின்னம், நேர்மையின் சின்னம், சத்தியத்திற்கு வாக்களியுங்கள் என பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் எளிமையான மனிதராக மக்களுடன் நெருக்கமாக பழகி அவர்களின் ஆதரவை பெற்றார். ஏம்பலம் தொகுதியில் விடுபட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் விரைவில் கொண்டு வருவேன் என என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் மோகன்தாஸ் வாக்குறுதி அளித்துள்ளார். ஏம்பலம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் மோகன்தாஸ் ஜக்கு சின்னத்திற்கு ஓட்டு கேட்டு தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். முதலமைச்சர் ஆசி பெற்ற வேட்பாளர் மோகன்தாஸ் என்பதால் அனைத்து கிராமத்திலும் அப்பகுதி ஊர் முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள் வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்திற்கு ஓட்டு கேட்டனர். அதுபோல செம்பியபாளையம், புதுக்குப்பம், சடகுளம், ஒத்தவாடு, நத்தமேடு, கம்பளிக்காரன்குப்பம், தனிக்குப்பம் பகுதியில் வாக்கு சேகரித்தார். அப்போது வேட்பாளர் மோகன்தாஸ் பேசுகையில், இந்த பகுதிகளில் விவசாயிகள் அதிகம் உள்ளனர். அவர்களுக்கு தேவையான களம், விவசாய நிலத்திற்கு செல்ல பாதை வசதி, தானியங்கள் சேகரித்து வைக்க சேமிப்பு கூடம், ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைத்து தர கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இப்பகுதிக்கு இலவச மனைப்பட்டா, குடிநீர் பற்றாக்குறை, சாலை வசதி பிரதானமாக உள்ளது. இவை அனைத்தையும் என்ஆர் அரசு செய்து கொடுக்கும் என உறுதியளித்துள்ளேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 25 ஆண்டுகளாக மக்கள் பணி செய்துள்ளேன். தொகுதி மக்களே, நீங்கள் தேர்தலில் நிற்க வேண்டும் என்றும் அப்போதுதான் அரசு திட்டங்களை உங்களால் அனைவருக்கும் செய்து கொடுக்க முடியும் என்றும் கூறினர். முதலமைச்சர் ரங்கசாமி செய்த சாதனையால் செல்லும் இடமெல்லாம் வரவேற்கின்றனர். நிச்சயம் வெற்றி பெறுவேன். அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுகிறேன். என்னோடு துணை நிற்கும் அனைத்து ஊர் முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள், பெண்கள் ஆகியோர் தொடர்ந்து வாக்கு சேகரித்தனர். தொகுதி மக்களுடன் மக்களாகவே தொடர்ந்து பணியாற்றுவேன் என உறுதி கூறிக்கொள்கிறேன். அதேபோல் பிள்ளையார்குப்பம், நரம்பை, வம்பாப்பேட், சேலியமேடு, ஈச்சங்காடு பகுதிகளில் வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வேட்பாளர் மோகன்தாஸ் பேசுகையில், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி, பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கை அறிவிப்பால் தாழ்த்தப்பட்ட மற்றும் ஏழை குடும்பங்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், மாணவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முதலமைச்சர் ரங்கசாமி அனைத்து திட்டங்களையும் கொண்டு வந்து புதிய பரிமாணத்துடன் வளர்ச்சி அடையும் என பாராட்டு தெரிவிக்கின்றனர். என்ஆர் அரசு மீண்டும் வருவது நிச்சயமாகிவிட்டது. ஏம்பலம் தொகுதியிலும் நான் நிச்சயம் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என தெரிவித்தார். மயிலம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சி.வி. சண்முகம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் வேட்பாளராக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் தேர்தலை சந்திக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் தனது வேட்பு மனுவை தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தாக்கல் செய்தார். திண்டிவனத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை அறிமுகம் செய்து வைத்து சீமான் உரையாற்றினார். திண்டிவனத்தில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட சீமான், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களான திண்டிவனம் பேச்சுமுத்து, மயிலம் விஜய் விக்ரம், வானூர் கரிகாலன், விக்கிரவாண்டி, சுபாஷ் சந்திரசேகர் ஆகியோர்களை அறிமுகப்படுத்தி வைத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படும். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதனை ஆதரித்து மாநில தலைவர் பிரச்சாரம்.
மாநில அந்தஸ்து பெற்றுத்தர மத்திய அரசுக்கு கூடுதல் அழுத்தம் கொடுக்கப்படும். பெண்களுக்கு இலவச பயணம் உள்ளிட்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் அமைச்சர் லட்சுமி நாராயணன். தேர்தலை முன்னிட்டு 3 நாட்களுக்கு மதுபான விற்பனைக்கு தடை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.